அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். ரேண்டம் நம்பர் அப்படின்னா என்ன? டிஎன்இஏ வெப்சைட்ல இன்னைக்கு ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ரேண்டம் நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த ரேண்டம் நம்பர் நம்மளுடைய ரேங்க் லிஸ்டையோ, நம்மளுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கையோ அல்லது நம்மளுடைய காலேஜ் செலக்ஷனையோ ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற क्वेश्चन உங்களுக்கு இருக்கா? இந்த வீடியோல அதுக்கான ஆன்சர் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனலை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் ரேண்டம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேண்டம் நம்பர் அப்படின்னா என்ன, அது எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க tneaonline.org அப்படிங்கிற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான அந்த அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள நீங்க லாகின் பண்ணுங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க லாகின் பண்ணுங்க. அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஈஸியா உள்ள போயிட்டு அங்க லாகின்ல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா, ஆக்சுவலி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நேத்து இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு உங்களுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் ஆகும். இந்த நம்பர் அப்படிங்கிறது ஒரு 10 டிஜிட் நம்பர். இந்த நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். why it is important அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இது ஒரு டைம் பிரேக்கர் சினாரியோக்கு யூஸ் பண்றாங்க. ரெண்டு பேருக்கு சேம் கட் ஆஃப் மார்க் இருக்கு. இதுல யாராச்சும் ஒருத்தருக்கு தான் பிரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்து மேக்ஸ் மார்க்கை செக் பண்றாங்க. இந்த ரெண்டு பேர்ல யாரோட மேக்ஸ் மார்க் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு அந்த காலேஜ் கொடுத்துருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா மேக்ஸ் மார்க்கும் சேமா இருக்குன்னா பிசிக்ஸ் மார்க்கை செக் பண்ணுவாங்க. பிசிக்ஸ் மார்க்கும் சேமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஃபோர்த் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி மார்க் செக் பண்றது கிடையாது. ஃபோர்த் மார்க், அதாவது ஒன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கும் இல்ல பயாலஜியா இருக்கும். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு செக் பண்ணுவாங்க. அதுல யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படியும் ஈக்குவலா இருக்கு, அங்கேயும் ஈவனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படிங்கறத பார்ப்பாங்க. அதுலயும் ஈவனா இருக்குன்னா டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணுவாங்க. யாரு டேட் ஆஃப் பர்த் அளவுல சீனியரா இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படியும் இல்லாத பட்சத்துல கடைசியா ரேண்டம் நம்பரை செக் பண்ணுவாங்க. இந்த ரேண்டம் நம்பர்ல யாருக்கு அந்த சீட் கிடைக்கும் அப்படின்னா, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு 199 மார்க் இருக்கு. டேட் ஆஃப் பர்த் 10/3/2007 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேண்டிடேட் ஏக்கு ஒரு ரேண்டம் நம்பர் இருக்கு, கேண்டிடேட் பிக்கு ஒரு ரேண்டம் நம்பர் இருக்கு. இதுல எந்த கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆவாங்க அப்படின்னா, யாரோட நம்பர் பெரிய நம்பரோ, அதாவது கேண்டிடேட் பி, இந்த கேஸ்ல கேண்டிடேட் பி தான் செலக்ட் ஆகுவாங்க. நம்மளுடைய டிஎன்இஏ அபிஷியல் வெப்சைட்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இத டிஎஃப்சி சென்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு டிஎஃப்சி சென்டர் இருக்கு. அந்த டிஎஃப்சி சென்டர்ல ஆன்லைன் மூலமா உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன் கேஸ் நீங்க அப்லோட் பண்ண சர்டிபிகேட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த டிஎஃப்சி சென்டர்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். சோ அந்த காலுக்கு இமிடியேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அவங்க என்ன குவரிஸ் கேக்குறாங்களோ அந்த குவரிஸை ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும். சோ இதுல ஒரு ஃப்ரீக்வெண்டா ஆஸ்க்ட் क्वेश्चन ஒன்னு இருக்கு, அதை நம்ம போட்டிருக்கோம். இது மித்தா ஃபேக்டா அப்படிங்கிறது, அதாவது இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது யாராச்சும் கிரியேட் பண்றாங்களா, இத மாத்த முடியுமா, இதுல வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. இட் இஸ் பியூர்லி சிஸ்டம் ஜெனரேட்டட். ஓகேங்களா? அதனால யாருமே இதுல எந்த சேஞ்சஸ்மே பண்ண முடியாது. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ஒரு டம்மி நம்பர் தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர போறது கிடையாது. பிகாஸ் மீதி இருக்கக்கூடிய கிரைட்டீரியால ஆல்ரெடி உங்களுக்கு சீட் கிடைச்சிரும். உங்களோட ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிரும். ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது கடைசி ஒன், அது உங்களுக்கு தேவைப்படாது. சோ இப்பவே நீங்க நம்மளுடைய tneaonline.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணி உங்களுடைய ரேண்டம் நம்பர் என்ன வந்திருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைமுமே நீங்க என்ன பண்ணுங்க, வெப்சைட்ல லாகின் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நல்ல காலேஜை செலக்ட் பண்றதுக்கு வாகை சுடரின் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி.